ஹாய், இன்னைக்கு வந்து நான் வந்து வாக்கிங்லாம் நடந்துட்டு வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இது வீடியோ எடுக்காது அப்படின்னா இனிமேல் வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் நான் 11 டே 1 டே 12 டே 13 3 நாளைக்கு சேர்த்து இந்த ஒரு லாங் வீடியோவில் கொடுத்துட்றேன். ஷார்ட்ஸில் ஒன்றே வந்து நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து என்னென்ன எடுக்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி டே 1லேருந்து ப்ளேலிஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் 99 டேஸ் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதுலேயும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வார்ம் அப்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்து 10 டேஸ் ஒர்க் அவுட் பண்ணி இந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ டே 11க்கான என்ன ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது டே 11க்கான ஒர்க் அவுட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜம்பிங் ஜாக்ஸ் தான் நான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 15 நம்பர்ஸ்க்கு 2 செட் வந்து பண்ணிக்கோங்க. இது முடியல அப்படின்னா நீங்கள் நின்றுட்டு கூட பண்ணிக்கலாம். அண்ட் செகண்டு வந்து பட் கிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவுமே உங்களால் ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னா ஜம்ப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் காலை இப்படி தூக்கி கூட பண்ணிக்கலாம். இதுவும் 15 நம்பர்ஸ்க்கு 2 செட்டு. அண்ட் தேர்ட் நம்ம பார்க்க போகிறது ஹை நீஸ். ஸோ இதுவுமே அதே தான். நீங்கள் ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னா ஜம்ப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா காலை மட்டும் இந்த மாதிரி தூக்கி பண்ணிக்கோங்க. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பொறுமையாகவே பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் பார்த்திங்க அப்படின்னா லஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சைடு 10 நம்பர் பண்ணணும், அடுத்து ரைட் சைடு 10 நம்பர், லெஃப்ட்டு 10 ரைட் 10, டோட்டலாக 20 பண்ணணும். 2 செட்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக 5th ஒர்க் அவுட் வந்து மவுண்டிங் கிளைம்பர் தான். ஸோ இது முன்னாடி நம்ம வாலில் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம தரையில் தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 20 நம்பர்ஸ் வந்து பண்ணணும். 2 லெக்குமே சேர்த்து தான் 20 நம்பர்ஸ். ஸோ இது பண்ணி முடிச்சுக்கோங்க. இது டே 11க்கான ஒர்க் அவுட். நம்ம அடுத்த டே 12க்கு என்ன ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டே 12க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோர் ஸ்ட்ரென்தனிங் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ணுறது பிளாங்க்லேயே வந்து சைட் பிளாங்க் மாதிரி. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கவுண்ட்ஸ் தான். இப்போ உங்களால் இது பண்ண முடியல அப்படின்னா நான் இன்னொரு வேரியேஷன் காமிச்சிருக்கேன். ஸோ அதுவும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடும் பண்ணணும். இப்போது இது வந்து இன்னொரு வேரியேஷன். நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்களா பிளாங்க், அது உங்களால் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி மடக்கி கூட பண்ணிக்கலாம். இது செகண்ட் ஒர்க் அவுட், அதாவது சூப்பர்மேன் போர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது கையும் காலும் ரெண்டுமே வந்து தூக்கி இந்த நம்ம அடி வயிற்றில் தான் நம்ம வந்து அதை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இதுவும் இந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கையை வந்து அடியில் வச்சுக்கணும். காலை மட்டும் நீங்கள் வந்து அப்பா லிஃப்ட் பண்ணணும். முன்னாடி வந்து ஃபேஸ் வந்து கீழே சின் வந்து தரை தொட்ட மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான். அண்ட் ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை கை ரெண்டுமே நீங்கள் வந்து தூக்கி இந்த மாதிரி உங்களோட வயிற்றுல சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நல்லாவே உங்களுக்கு வயிற்றுக்கிட்ட நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். நல்ல ஒரு கொட்டு இது. ஸோ இது முடிச்சுங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து கோர் அப்படின்னாலே பிளாங்க் இருக்கும். ஸோ இது வந்து 30 செகண்ட்ஸ், அதாவது 30 நம்பர் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 செட்ஸ் பண்ணால் போதும். அண்ட் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணணும். ஸோ வார்ம் அப்பில் நம்ம வந்து எப்போவுமே கோர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து புஜங்காசனம். ஸோ இது வந்து நல்லா ஒரு பாம்பு பொசிஷன் சொல்லுவாங்க. அடுத்து வந்து சைல்ட் போஸ். இது ரெண்டும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வார்ம் அப் கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு டே 13க்கான ஒர்க் அவுட். டே 13ல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்தனிங், அதாவது தம்பிள்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ தம்பிள்ஸ் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா புஷ்அப் பண்ணணும். நீங்கள் கீழே பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. எனக்கு கீழே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வால் புஷ்அப் பண்ணிட்டும் நான் ஒரு 15 நம்பர்ஸ்க்கு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தம்பிள்ஸ் வச்சுட்டு சைட் லேட்டரல் அப்படி சொல்லுவாங்க. முன்னாடியே தூக்கணும் அண்ட் சைட்லேயும் தூக்கணும். ஸோ இது ரெண்டும் சேர்த்தா தான் ஒரு கவுண்ட். ஸோ இது ரெண்டும் சேர்த்து நீங்கள் ஒரு கவுண்டுக்கு 20 நம்பர்ஸ் கிட்டே நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணாதீங்க. டே 11க்கு 11 ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுங்கள். 12க்கு 12 மட்டும், 13க்கு 13. ஸோ செகண்ட் ஒர்க் அவுட் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட கை வந்து உங்களோட செஸ்ட் லெவலுக்கு நல்லா ஒரு ஷோல்டர் லெவலுக்கு நல்லா தூக்கி இதை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நான் கொடுக்குற கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணணும், வார்ம் அப் பண்ணணும், தென் என்னென்னா வார்ம் டவுனும் பண்ணணும். ஸோ எல்லாமே பண்ணால் தான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அண்ட் தேர்ட் ஒர்க் அவுட் என்னென்னா ஒரு கையை மடக்கிட்டு இன்னொரு கையால் மட்டும் இப்படி தூக்கணும். ஸோ இது வந்து போத் சைட்ஸ் வந்து நம்ம பண்ணணும்.
ஃபஸ்ட்டு ஒரு கை பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு கையும் அதே மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு ஸோ பண்ணணும். ஸோ இது கூட நான் டெய்லிக்கும் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து ஃபுட் மட்டும் காட்டுறேன். இது லாங் வீடியோவாக இருக்கட்டும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் அது கூட நம்ம சேனலில் வந்து ஏர் ஃப்ரை ரெசிபீஸும் நம்ம வந்து ஷேர் பண்ணலான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அண்ட் வந்து 4th ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டம்பிள்ஸ் வச்சு கீழே வரைக்கும் போயிட்டு மேலே காலை மடக்காமல் முட்டியை மடக்காமல் கீழே போயிட்டு ஸ்டாண்ட், கீழே போயிட்டு எந்திரிக்கணும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டையும் நீங்கள் முடிச்சிருங்க. டே 13 வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணதுனால கை காலுக்கு நம்ம எல்லாமே பண்ணோம். நார்மலாக ஆஸ் யூஷுவல் நான் டே 1 கொடுக்குறத பண்ணிவிட்டு அந்த வார்ம் டவுன் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டாக இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து புது வார்ம் டவுன். உங்கள் கையால் பின்னாடி தொட்டு இன்னொரு கையால் லைட்டாக பெண்ட் பண்ணி அது ஒரு 10 நம்பர்ஸ், அதே மாதிரி இந்த சைன் 10 நம்பர்ஸ் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு நாள் உங்களுக்கு பிரேக் வந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஸோ அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுங்கள். வித் டயட்டோடு பண்ணால் தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டே 14 அப்போது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி லாங் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.